யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் இந்த டாபிக்கை கண்டினியூ பண்ணிக்கலாம் பாருங்க. யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் ஜென்ரலாக ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படி இருக்குன்னு எடுத்துங்க. ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபிசிக்கல் குவான்டிட்டி என்னென்ன சொல்லுப்பா? ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படி என்னென்ன பார்த்தீங்கன்னா, தி குவான்டிட்டி விச் கேன் பி மெஷரபிள் இஸ் நோன் அஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. தி குவான்டிட்டி விச் கேன் பி மெஷரபிள் இஸ் நோன் அஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டி சொல்கிறோம். இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டி 2 டைப்ஸாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்ன சொல்கிறோன்னா ஸ்கேலார்னு சொல்லிக்கிறோம், இன்னொன்று வந்து வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னா ஸ்கேலாருக்கும் வெக்டாருக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, வெக்டாரில் வந்து டைரக்ஷனும் இருக்கும், மேக்னிடியூடும் இருக்கும். ஸ்கேலாருக்கு மேக்னிடியூட் மட்டும் இருக்கும். ஸோ ஸ்கேலாரில் மேக்னிடியூட் மட்டும் இருக்குன்னு எடுத்துக்கலாம். வெக்டாருக்கு வந்து போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கு, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறோம். ஆக்சுவலாக மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டு இருந்தால் மட்டும் அதை வெக்டார்னு சொல்ல முடியாது. இன் அடிஷன் டு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வெக்டார் லா ஆஃப் அடிஷன் ஒபே பண்ணணும். அப்படி ஒபே பண்ணால் தான் அது வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதனால டைரக்ஷன் இருந்துட்டா அது வெக்டார்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஸ்கேலார்னா டைரக்ஷன் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? எலக்ட்ரிக் கரண்ட் எடுத்தீங்கன்னா, எலக்ட்ரிக் கரண்ட் எடுங்க. எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு வந்து டைரக்ஷன் இருக்கு பாருங்க. ஆனால் வந்து இந்த எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஒயரில் நம்ம கரண்ட் எடுத்துக்கலாம். இப்போ 2 ஒயரில் கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் ஈக்குவலாக எடுத்தாலும் அது 2 கனெக்ட் பண்ணால் ரிசல்டன்ட் வந்து கேன்சல் ஆகாமல் டோட்டல் கரண்ட் சரியான அமௌண்ட் வந்திருக்கும். அப்போ வந்து இங்கே வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு டைரக்ஷன் மேக்னிடியூட் ரெண்டும் இருந்தும் வெக்டார் லா ஆஃப் அடிஷன் ஒபே பண்ணாதனால எலக்ட்ரிக் கரண்ட்டை ஸ்கேலார்னு சொல்கிறோம். சரி, எனவே நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ மேக்னிடியூட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ மேக்னிடியூட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, மேக்னிடியூட் இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. எக்ஸாம்பிள் லெங்த் எடுத்துக்கிறோம். லெங்த் வந்து சப்போஸ் 10 மீட்டர் சொல்கிறோன்னு வச்சுங்கப்பா. 10 மீட்டர் சொல்கிறோம். இந்த 10ன்றது நியூமரிக்கல் வேல்யூ. 10ன்றது என்ன சொல்லுங்க? நியூமரிக்கல் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மீட்டரை வந்து யூனிட்னு எடுத்துக்கிறோம். 10ன்றது நியூமரிக்கல் வேல்யூ, மீட்டர் வந்து யூனிட்னு எடுத்துக்கிறோம். இது வந்து எஸ்ஐ சிஸ்டம்ல இப்படி சொல்லியிருக்கோம். இதே சிஜிஎஸ் சிஸ்டம்ல சொன்னா எப்படி வரும் சொல்லுங்க? 1000 சென்டிமீட்டர் அப்படின்னு வருது. அப்போ வேற சிஸ்டம் மாறும்போது பாருப்பா யூனிட் வந்து மாறிடுது. சாரி, நியூமரிக்கல் வேல்யூ மாறுது, யூனிட்டும் மாறுது. ஆனா 10 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் சொல்றேன் இல்லையா? அப்போ நியூமரிக்கல் வேல்யூ இன்டு யூனிட் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். நியூமரிக்கல் வேல்யூ இன்டு யூனிட் ஈக்குவல் என்ன இருக்கும்? கான்ஸ்டன்டா இருக்கும். யூனிட் மாறினா நியூமரிக்கல் மாறும். பாருங்க, மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் மாறிச்சுன்னா நம்பர் 10ல இருந்து 1000 மாறிச்சு இல்லையா? அப்போ யூனிட் மாறினா நியூமரிக்கல் மாறுது. எப்படி மாறுது? யூனிட் வேல்யூ குறைஞ்சா நியூமரிக்கல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிரும். இங்க பாருங்க, மீட்டர் வேல்யூ அதிகம், சென்டிமீட்டர் வேல்யூ கம்மி. அப்போ யூனிட் வேல்யூ குறைஞ்சுன்னா நியூமரிக்கல் வேல்யூ கூடியிருது. அப்போ n இன்டு யூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா n இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு u அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா u இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்னன்னு சொல்லிக்கலாம். இந்த n இன்டு யூ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்றோம் இல்லையா? இதுதான் இப்போ மேக்னிடியூட். நியூமரிக்கல் வேல்யூ இன்டு யூனிட் தான் நம்ம மேக்னிடியூட்னு சொல்றோம். ஸோ மேக்னிடியூட் என்ன சொல்றோம்னா நியூமரிக்கல் வேல்யூ, நியூமரிக்கல் வேல்யூ இன்டு யூனிட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதுதான் வந்து மேக்னிடியூட். இது மேக்னிடியூட் ஒரு சிஸ்டம்ல சொல்லும் போது, அதாவது எஸ்ஐ சிஸ்டம்ல சொல்லும்போது n1 u1 சொல்லுவோம். வேற யூனிட் வேற சிஸ்டம்ல சொல்லும் போது n2 u2ன்னு சொல்ல போறோம். சரிங்களா? இதுதான் வந்து மேக்னிடியூட் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நமக்கு டிஃபரெண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் தெரியும். என்னென்ன சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் தெரியும் சொல்லுங்க? எம்கேஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட் தெரியும், எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட் தெரியும், சிஜிஎஸ் யூனிட் ஆஃப் சிஸ்டம் எல்லாமே தெரியும். எம்கேஎஸ் யூனிட்ல மீட்டர், கிலோகிராம், செகண்ட் சொல்லுவோம். சிஜிஎஸ் சிஸ்டம்ல சென்டிமீட்டர், கிராம், செகண்ட் அப்படி எடுத்துக்கிறோம். எஸ்ஐ சிஸ்டம் என்ன சொல்றோம்னா ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனல் சிஸ்டம் அப்படிதானப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ், பிக்யூன்றது பிசிக்கல் குவான்டிட்டிஸ்னு எழுதுங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு எடுத்துக்கிறேன். அடுத்து சிம்பிள் எடுத்துக்கிறேன், சிம்பிள்னு எடுத்துக்கலாம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு என்ன நான் சொல்லியிருக்கேன்ட்டு? அதாவது இப்போ ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி, அடுத்து ஃபண்டமெண்டல் யூனிட், நெக்ஸ்ட் வந்து என்ன எடுக்கிறோம்னா சிம்பிள் எடுத்துக்கலாம், சிம்பிள். சரி, இப்போ ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, தி பிசிக்கல் குவான்டிட்டி விச் இஸ் இண்டிபெண்டன்ட் வித் அதர் குவான்டிட்டிஸ் ஆர் நோன் அஸ் ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி என்ன சொல்லப்போ, தி குவான்டிட்டி விச் ஆர் இண்டிபெண்டன்ட் வித் அதர் குவான்டிட்டிஸ் நோன் அஸ் ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? யூனிட் ஆஃப் ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். யூனிட் ஆஃப் ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி தான் ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து உங்களால இந்த இது சொல்ல முடியுமா? 10 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 20 மீட்டர் பை 2 செகண்ட் சொல்ல முடியுமா? 20 by 2 10 வருது. ஆனா 10 கிலோகிராம் ஈக்குவல் 20 மீட்டர் பை செகண்ட் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கிலோகிராம் இஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் மீட்டர் அண்ட் செகண்ட் வருது. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில பிசிக்கல் குவான்டிட்டி இண்டிபெண்டன்ட் ஆஃப் அதர் குவான்டிட்டிஸா இருக்கும். தி பிசிக்கல் குவான்டிட்டி விச் ஆர் இண்டிபெண்டன்ட் வித் அதர் குவான்டிட்டிஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம்.
இந்த ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கு. 9th கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. என்னென்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னப்பா, லெங்த். செகண்ட் வந்து மாஸ். தேர்ட் வந்து டைம். ஃபோர்த் வந்து என்ன சொல்றேன்னா தெர்மோடைனமிக்கல் டெம்பரேச்சர். என்ன சொல்றோம்? தெர்மோடைனமிக்கல் டெம்பரேச்சர். நம்ம ஆர்டர் எப்படின்னா மாத்திக்கலாம், சரிங்களா? ஒரு சில புக்ல வந்து ஆர்டர் மாத்தி இருக்கலாம். ஸோ நம்ம இங்க தெர்மோடைனமிக்கல் டெம்பரேச்சர் எடுத்திருக்கோம். அடுத்து வந்து எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட். நெக்ஸ்ட் வந்து லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ் இன்டென்சிட்டி. இது வந்து லைட்டுக்கு எடுத்துக்கிறது, இன்டென்சிட்டி. அடுத்து வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகே, இப்போ வந்து யூனிட் ஆஃப் தீஸ் ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் பார்க்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெங்க்த்துக்கு யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர். மாஸுக்கு என்ன யூனிட்? கிலோகிராம். டைமுக்கு என்ன யூனிட்? செகண்ட். டெம்பரேச்சருக்கு என்ன சொல்றோம்? கெல்வின். எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர். ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கேண்டிலா. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கேண்டில் அப்படின்னு எடுத்திருந்தாங்க. ஆனா டிஃப்ரெண்ட் கேண்டில் வந்து டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டி தரதுனால கேண்டில்ல வச்சு நம்ம சொல்ல முடியாதுன்றதுல கேண்டிலா அப்படின்னு எஸ்ஓ யூனிட்டை மாத்திட்டாங்க. அடுத்து வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து மோல். அதாவது வந்து இந்த இதுல எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்க யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க? இந்த கெமிஸ்ட்ல எல்லாம் நிறைய ஒரு கிராம்ல எத்தனை ஹைட்ரஜன், 1 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன்ல எத்தனை ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கிறது மோல் என்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஒரு மோல் ஈக்குவல் டு 6.02 × 10⁻23 பார்ட்டிகல்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். சரிப்பா, இப்போ சிம்பிள் என்ன பண்றேன்னா இந்த ஜென்ரலா வந்து சிம்பிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலாக்கு யூஸ் பண்ண போறோம். லெங்த் ஃபர்ஸ்ட் லெட்டர் எல், கேபிட்டல் லெட்டர் எல் வந்து சிம்பிள் ஆஃப் லெங்த் எடுத்துக்கிறோம். கேபிட்டல் லெட்டர் எம் வந்து சிம்பிள் ஆஃப் மாஸ் எடுத்துக்கிறோம். கேபிட்டல் லெட்டர் டைம் டி வந்து டைமுக்கு எடுத்துக்கிறோம். டெம்பரேச்சருக்கு சிம்பிள் வந்து 2 சிம்பிள் கொடுக்குறோம். அந்த 2 சிம்பிள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். எய்தர் கே எடுத்துக்கலாம் ஆர் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். கே ஆர் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் 2 சிம்பிள் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து எய்தர் ஏ ஆர் ஐ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு கேண்டிலா சிடி அப்படியே டைரக்டா எடுத்துக்கிறோம். இதே மாதிரி அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கும் மோல், இதுதான் சிம்பிள் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சிம்பிள் வந்து என்ன புரியுது? அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு மோல் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு எழுதியிருக்கும். சரி, இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி இன்னும் 2 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கு. அது இந்த லிஸ்ட்ல சேர்க்காம தனியா சொல்லியிருக்காங்க. சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய யூனிட்ஸ் வந்து சப்ளிமெண்டரி யூனிட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ். சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ். யூனிட்ஸ் ஆஃப் சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? சப்ளிமெண்டரி யூனிட்ஸ். யூனிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ வந்து பாருங்க நம்ம சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸும் சப்ளிமெண்டரி யூனிட்டும் பார்க்கலாம். தேர் ஆர் 2 சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ் ஆர் தேர். 2 சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ் இருக்கு. என்னென்ன குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து கவனிங்க. ஒன்று வந்து பிளேன் ஆங்கிள்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து சாலிட் ஆங்கிள் அப்படின்னு இருக்குப்பா. என்ன இருக்கு பாருங்க? ஒன்று பிளேன் ஆங்கிள், இன்னொன்று வந்து சாலிட் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள். பிளேன் ஆங்கிள்னா 2 டைமென்ஷனல் நம்ம எடுக்கிறோம். ஆக்சுவலா வந்து இப்போ கவனிங்க. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னு எடுத்துக்கோப்பா. இப்போ இது ஒரு சர்க்கிள்னு எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா இங்க கவனிங்க. இப்போ இங்க ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு இங்க இருந்து இப்படி இந்த பாயிண்ட் ஏ, சர்க்கிள்ல வந்து 2 பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பில இருந்து ஒரு லைன் எடுத்துட்டு சென்டர் கனெக்ட் பண்ணா அதான் ரேடியஸ். இந்த ரேடியஸ் சப்டன்ஸ் ஆங்கிள் வந்து தீட்டா வருது இல்லையா? இந்த தீட்டா தான் பிளேன் ஆங்கிள். இந்த தீட்டா தான் வந்து என்ன சொல்றோம்? பிளேன் ஆங்கிள் சொல்றோம். இது ரேடியஸ் ஆர் வருது. இந்த ஏபியோட லெங்த் தான் ஆர்க் லெங்த் எல்னு சொல்றோம். எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஸோ தட் பிளேன் ஆங்கிள் ஈக்குவல் என்ன சொல்றோம்னா ஆர்க் லெங்த் பை ரேடியஸ்னு சொல்றோம். இந்த பிளேன் ஆங்கிளுக்கு யூனிட் என்ன பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஐ யூனிட் வந்து ரேடியன். எஸ்ஐ யூனிட் என்ன சொல்றோம்? ரேடியன் சொல்றோம். ஜெனரலா பிராக்டிகல் யூனிட் என்ன சொல்றோம்னா டிகிரி. டிகிரின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை ரேடியன் இஸ் ஈக்குவல் என்ன தெரியும்னா 180 டிகிரி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? ரேடியன் வேணும்னா 1 ரேடியன் ஈக்குவல் டு 180 பை பை டிகிரின்னு எழுதிக்கலாம். பை அந்த பக்கம் அமைச்சிடலாம். அதே மாதிரி டிகிரி வேணும்னா 180 அந்த பக்கம் அமைச்சிட்டீங்கன்னா பை பை 180 ரேடியன் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க எழுதுற பாருங்க, ரேடியனை டிகிரியா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? 1 ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 பை பை டிகிரி அப்படின்னு போட்டுங்க. அதாவது ரேடியனை டிகிரியா மாத்தணும்னா 180 பை பைல மல்டிப்ளை பண்ணணும். இதே டிகிரியே 1 டிகிரியை ரேடியனா மாத்தணும்னா 180 கீழே கொண்டு வந்துருக்கேன். பை பை 180. ஸோ பை பை 180ல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னா உங்களுக்கு டிகிரி வந்து ரேடியன்ல மாறிடும். அப்போ யூனிட் ஆஃப்
பிளேன் ஆங்கிள், இப்ப பிளேன் ஆங்கிள் தானே பாக்குறோம். பிளேன் ஆங்கிளோட யூனிட் என்ன வருது சொல்லுங்கப்பா, ரேடியன். அதை வந்து எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணா ரேட், ஆர்ஏடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இல்ல பிராக்டிகல் யூனிட் வந்து டிகிரி. எஸ்ஐ யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட் ஆஃப் பிளேன் ஆங்கிள் இஸ் ரேடியன் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இது பிளேன் ஆங்கிளை பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சாலிட் ஆங்கிள் அடுத்து நம்ம பார்க்க போறது, பிளேன் ஆங்கிள் முடிஞ்சில்லப்பா, இப்ப பார்க்க போறது என்னன்னா சாலிட் ஆங்கிள். இந்த பிளேன் ஆங்கிள் வந்து 2 டைமென்ஷன்ல எடுத்திருக்கோம். சாலிட் ஆங்கிள் வந்து 3 டைமென்ஷன்ல எடுக்க போறோம். 3 டைமென்ஷன்ல நல்லா புரிஞ்சுங்க. இங்க சர்க்கிள் எடுத்த மாதிரி இப்போ ஸ்பியர் எடுக்க போறேன். ஆனா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப நான் எடுக்கிறது சர்க்கிளும் ஸ்பியரும் ஒரே மாதிரி தான் தெரியும். ஆனா நீங்க உங்களுக்கு எல்லாம் மூளை அதிகமா இருக்கிறதுனால நீங்க இது ஸ்பியர்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ இது ஒரு ஸ்பியர்னு எடுத்துட்டேன். இப்போ இந்த சர்க்கிள்ல ஒரு பார்ட் எடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி இந்த ஸ்பியர்ல ஒரு பார்ட் எடுக்க போறேன். நல்லா கவனிங்க. இந்த ஸ்பியர்ல வந்து ஒரு பார்ட் எடுக்கலாம். இப்படின்னு ஒரு பார்ட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பியர்ல ஒரு பார்ட் எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த பார்ட்டை கொஞ்சம் ஷேட் பண்ணி கேக்குறேன். இந்த பார்ட் எடுத்துருக்கேன். இந்த ஏரியா வந்து சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் நம்ம அப்படியே வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த இங்க இருந்து லைன்ஸை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி சென்டர் கொண்டு போவோம். இப்படி சென்டர்ல வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க இருந்து ஒரு லைன் வந்திருக்கும், இங்க இருந்து ஒரு லைன் வந்திருக்கும், இங்க இருந்து ஒரு லைன் வந்திருக்கும், இங்க இருந்து இப்படி வந்திருக்கும். இதை பாக்குறதுக்கு ஒரு கோன் மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த கோன் மாதிரி இந்த ஆங்கிள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு கோன் மாதிரி இருக்குங்களா? இது பாக்குறதுக்கு ஒரு கோன் மாதிரி இருக்கு இல்லையா? சரி, அப்படின்னா இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம்னா சாலிட் ஆங்கிள் சொல்றோம். இந்த சாலிட் ஆங்கிள் டினோட்டட் பை சிம்பிள் ஒமேகா. இது என்ன சொல்றோம்னா இந்த சாலிட் ஆங்கிள் டினோட்டட் பை சிம்பிள் என்னப்பா சொல்றோம்? ஒமேகா சொல்றோம். இப்போ இது ஸ்மால் ஆங்கிள் இருந்தா டி ஒமேகா சொல்லுவோம். அதே மாதிரி இங்க ஸ்மால் ஆங்கிள் இருந்தா டி டீட்டான்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இந்த ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ் ஏரியா சப்டெண்டட் பை இந்த ரேடியஸ் இருக்கு பாருங்க. சர்ஃபேஸ் ஏரியா சப்டெண்டட் பை ரேடியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சாலிட் ஆங்கிள். இதுதான் ஃபார்முலா. இங்க எப்படி ஆர்க் லெங்த் பை ரேடியஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சொன்னோம். ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஆர்க் லெங்த் வந்து c வந்திருக்கும். c ஈக்குவல் டு r θ போடும்போது கம்ப்ளீட் சர்க்கிளுக்கு θ வந்து 2π போட்டோம்னா 2πr சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் வந்துருச்சு பாத்தீங்களா? அதாவது l வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் போட்டுங்க, θ வந்து 2π ன்னு போட்டீங்கன்னா கம்ப்ளீட் சர்க்கிள் c ஈக்குவல் 2πr வந்துச்சு இல்லையா? இது வந்து என்னது ஆர்க் லெங்த் ஈக்குவல் டு ரேடியஸ் θ வந்தது. அதே மாதிரி இங்க வந்து ஒரு ஸ்பியர் எடுத்துட்டு ஸ்பியர்ல ஒரு பார்ட் எடுத்திருக்கேன். அந்த பார்ட் வந்து எப்படி எடுத்திருக்கணும், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா சென்டர்ல வந்து மீட் ஆகும்போது இது ஒரு கோன் மாதிரி தெரிஞ்சிருக்கும். இந்த கோனோட ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதுதான் சாலிட் ஆங்கிள் சொல்றோம். இந்த சாலிட் ஆங்கிள் எப்படி டிஃபைன் பண்றோம் பாத்தீங்கன்னா ஏரியா பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிடுறோம் இந்த சாலிட் ஆங்கிள். ஆக்சுவலா சர்க்கிளுக்கு எப்படி ஃபுல் சர்க்கிளுக்கு ஆங்கிள் 2π ரேடியன் சொல்றோமோ அந்த மாதிரி சாலிட் ஆங்கிளுக்கு கம்ப்ளீட்டா ஒரு ஸ்பியருக்கு கம்ப்ளீட் ஸ்பியருக்கு சாலிட் ஆங்கிள் எவ்வளவு பாத்தீங்கன்னா 4π ஸ்டீரேடியன் அப்படின்னு வரும். அதாவது பிளேன் ஆங்கிளுக்கு என்னப்பா யூனிட்? ரேடியன். சாலிட் ஆங்கிளுக்கு எஸ்ஐ யூனிட் என்ன பாத்தீங்கன்னா ஸ்டெர் ரேடியன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சாலிட் ஆங்கிளுக்கு ஸ்டெர் ரேடியன் எடுத்துக்கிறோம். இது 4π போடுறோம். அப்ப கம்ப்ளீட்டா ஒரு ஸ்பியருக்கு சர்ஃபேஸ் ஏரியா வேணும் என்ன பண்ணும்? ஏரியா ஈக்குவல் டு என்ன பண்ணணும்? இந்த ஆர் ஸ்கொயர் அங்கிட்டு போயிடும். அப்போ ஆர் ஸ்கொயர் அங்கிட்டு போயிருச்சுன்னா அப்போ ஒமேகா இன்டு ஆர் ஸ்கொயர் வந்துடும். கம்ப்ளீட் ஸ்பியருக்கு ஏரியா வேணும், இந்த ஒமேகா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க 4πன்னு. ஸோ 4π ஆர் ஸ்கொயர். இதுதான் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஏ ஸ்பியர் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு பாருங்க, சாலிட் ஆங்கிள், அதாவது ஒமேகான்றது சாலிட் ஆங்கிள், இது யூனிட் வந்து ஸ்டெர் ரேடியன். சாலிட் ஆங்கிளுக்கு கூட ஏரியா சப்டெண்டட் ஏரியா டிவைட் பை ஸ்கொயர் ஆஃப் தி ரேடியஸ். புரியுது? அதே மாதிரி பிளேன் ஆங்கிளுக்கு என்ன வருது? ஆர்க் லெங்த் பை ரேடியஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுப்பா. இப்போ நம்ம பார்த்தது இங்க ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி பார்த்திருக்கோம், அதனுடைய யூனிட்ஸும் பார்த்திருக்கோம். அதே மாதிரி இங்க சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸ் பார்த்திருக்கோம், இதனுடைய சிம்பிள் வந்து தீட்டா, இங்க ஒமேகா அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். யூனிட்ஸும் புரிஞ்சிருக்கு. இந்த 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி அடுத்து இந்த 2 இந்த இது பிளேன் ஆங்கிளும் சாலிட் ஆங்கிள் இது ரெண்டு தவிர மற்ற பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாமே டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டிஸ். என்ன சொல்றேன்னா டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டிஸ். derived physical quantity அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா the physical quantities which are derived from fundamental physical quantities are known as derived physical quantity அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்போ யூனிட் ஆஃப் derived physical quantity தான் derived unit. அப்படி இல்லைன்னா derived unit என்ன சொல்லலாம்னா the units which are derived from fundamental unit is known as derived unit அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்ப்பா. ஸோ இதுல வந்து உங்களுக்கு நிறைய பிசிக்கல் குவான்டிட்டிஸ் உங்களுக்கு தெரியும், நிறைய பிசிக்கல் குவான்டிட்டிஸ் தெரியும். அதாவது அபார்ட் ஃப்ரம் 7 ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி அந்த ரெண்டு சப்ளிமெண்டரி குவான்டிட்டிஸை விட்டுட்டோம்னா
மற்றது எல்லாமே வந்து என்ன சொல்லுங்க, டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்னென்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லோயர் கிளாஸ்ல சொன்னது சொல்லாம இப்போ டிஃபரெண்டா பார்க்கலாம். சர்ஃபேஸ் டென்ஷன், சர்ஃபேஸ் டென்ஷன் ஓகேங்களா, இது டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டி. இது யூனிட் என்ன சொல்லுங்க, நியூட்டன் பர் மீட்டர். இந்த மாதிரி ஏதாவது நீங்க டிஃபரெண்டா டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. உங்களுக்கு தெரிஞ்ச பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எல்லாமே வந்து டிரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டி அதர் தென் அந்த ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி. ஓகேவா, இது வந்து என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி தெரியும் இல்லையா, விஸ்காசிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு என்னப்பா யூனிட் வரும்னு சொல்லுங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு பாய்சுலி, பாய்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் ஞாபகம் இருக்குல்ல, பாய்சுலி அப்படின்னு பார்த்திருக்கோம், பாய்ஸ்னு பார்த்திருக்கோம். 1 பாய்சுலி இஸ் ஈக்குவல் டு 10 பாய்ஸ். இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்த்தோம். இது வந்து இது என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். இதுக்கு நோ யூனிட். ஒரு சில பிசிக்கல் குவான்டிட்டி வந்து யூனிட் இல்லாம கூட இருக்கலாம். அடுத்து ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி, மோலார் ஹீட் கெபாசிட்டி, ஹீட் கெபாசிட்டி, அந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம். வாட்டர் ஈக்குவலன்ட் அப்படி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய பிசிக்கல் குவான்டிட்டி, உங்களுக்கு தெரிஞ்ச பிசிக்கல் குவான்டிட்டி எல்லாமே அதர் தென் ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி எல்லாம் டெரைவ்டு பிசிக்கல் குவான்டிட்டி. அப்போ ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி என்ன யூனிட் வரும்னு சொல்லுங்க, ஜூல் பர் கிலோகிராம் பர் கெல்வின். இந்த மாதிரி நிறைய இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதனால இந்த டாபிக்கை விட்டுட்டு நம்ம போயிடுவோம். அடுத்து நம்ம பார்க்க போறது டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஏ பிசிக்கல் குவான்டிட்டி. டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஏ பிசிக்கல் குவான்டிட்டி, டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஏ பிசிக்கல் குவான்டிட்டி. சரிங்களா, இப்ப டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஏ பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா பாத்தீங்கன்னா, இதை வந்து நான் என்ன பண்றேன்னா டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஏ பிசிக்கல் குவான்டிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இங்க வரேன்ப்பா. டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஏ பிசிக்கல் குவான்டிட்டி, டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் ஏ பிசிக்கல் குவான்டிட்டி. ஜெனரலா டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து என்ன சொல்லுவோம்னா டிஎம்எஃப் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, இப்போ டைமென்ஷனல் ஃபார்முலானா என்ன பாத்தீங்கன்னா, ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி கொடுத்திருப்பாங்க. அந்த பிசிக்கல் குவான்டிட்டியை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டியில எழுதிட்டு அந்த ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிக்கு எல்லாம் சிம்பிள் கொடுத்திருப்பேன். லெங்க்த்துக்கு எல், மாஸுக்கு எம், டைமுக்கு டி, டெம்பரேச்சர் கே ஆர் தீட்டா, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஏ ஆர் ஐ, லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், இந்த மாதிரி 7 சிம்பிள்ஸ் கொடுத்திருப்பேன். நமக்கு எந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்கறாங்களோ அந்த பிசிக்கல் குவான்டிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டியில எழுதிட்டு அந்த ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டியோடைய சிம்பிள்ஸ் ப்ராப்பர் பவர் ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா. இப்போ நான் ஏதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா கண்டுபிடிச்சு சொல்றேன். அடுத்து நீங்க எந்த பிசிக்கல் குவான்டிட்டி கேட்கறீங்களோ அதுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா நான் கண்டுபிடிக்கிறேன்ப்பா. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் நம்ம ஈஸியா இருக்கிற மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி எடுத்துக்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி நம்ம எடுக்கும்போது விஸ்காசிட்டின்னு எடுத்திருக்கோம். இது வந்து டினோட்டட் பை சிம்பிள். இதுக்கு வந்து நமக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா வேணும், டிஎம்எஃப் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியணும். அந்த ரிலேட்டட் ஃபார்முலா என்ன சொல்லும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு விஸ்கஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 பை ஈட்டா ஆர் வி. உங்களுக்கு தெரியும் v என்றது வெலாசிட்டி, r என்றது ரேடியஸ், ஈட்டா தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, f என்றது விஸ்கஸ் ஃபோர்ஸ், 6 பை என்றது டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். சோ இப்போ என்ன வேணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி தானே வேணும். அப்ப நமக்கு எந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா வேணுமோ அந்த பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கிற மாதிரி ஒரு ரிலேட்டட் ஃபார்முலா எடுத்துக்கங்க. அந்த ஃபார்முலா எடுத்துட்டு அந்த பிசிக்கல் குவான்டிட்டியை ஒரு சைடு வச்சுட்டு மத்த அதர் சைடு கொண்டு போயிருங்க. f by 6 pi eta r rv அப்படின்னு வந்துருது. இப்போ இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா ரைட் சைடுக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடுக்கு உண்டான டைமென்ஷனல் ஃபார்முலா கிடைச்சிரும். ஃபோர்ஸ்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன சொல்லுங்க, mlt⁻⁻2 டிவைட் பை 6 pi க்கு நோ டைமென்ஷன், r டைமென்ஷன் l, வெலாசிட்டி டைமென்ஷன் lt⁻⁻1. சோ இப்போ நம்மளால முடிஞ்சதெல்லாம் கேன்சல் பண்ணி l கேன்சல், t⁻⁻2 இது -1 கேன்சல் பண்ணா இங்க -1 இருக்கும். சோ தட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன வருது பாத்தீங்கன்னா m⁻1. m பவர் என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கு, கரெக்ட்டுங்களா? அடுத்து l மேல போச்சுன்னா l⁻−1, அடுத்து t⁻−1 இருக்கு. ஓகேங்களா?
ஸோ இதுதான் டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் ஏ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. அப்போ டைமென்ஷன் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா, தி டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் ஏ பிசிக்கல் குவான்டிட்டி இஸ் தி dimension formula of a physical quantity is represented by substituting fundamental physical quantities are raised to their proper powers is known as dimensional formula. Correct ah solren parunga. The fundamental physical quantities are raised to their proper power to represent a given physical quantity is known as dimensional formula. அதாவது fundamental physical quantities are raised to their proper powers to represent a given physical quantity is known as dimension formula ன்றோம். சரிங்களா? இப்போ இந்த fundamental physical quantityயோட பவர் இருக்கு இல்லையா, அந்த பவர் தான் dimension of a fundamental quantity of given quantity அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா dimension of mass in the case of coefficient of viscosity என்ன வரும் பாத்தீங்கன்னா 1. இங்க 1 தானே இருக்கு. dimension of length in the case of coefficient of viscosity -1. dimension of time in the case of coefficient of viscosity -1 அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா dimension of a physical quantity னா ஒரு physical quantity-யை வந்து நம்ம என்ன பண்றோம்னா in terms of fundamental physical quantity-ல with proper power-ல நம்ம எழுதுறோம். அந்த பவர் தான் வந்து dimension சொல்றோம். அதே dimension formula என்ன சொல்றோம், அந்த physical quantity with proper fundamental physical quantity raised to proper powerல எழுதி ரெப்ரசன்ட் பண்றதுதான் டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்ப டைமென்ஷன்ன்றது பவர் ஆஃப் ஏ ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி, டைமென்ஷன் ஃபார்முலான்றது அந்த ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டியை ப்ராப்பர் பவர்ல ரெப்ரசன்ட் பண்ணி அந்த பிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம மென்ஷன் பண்றோம். அதுதான் வந்து டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப டைமென்ஷன் புரிஞ்சு. இப்ப என்ன பண்றேன்னா வாட் இஸ் தி டைமென்ஷன் ஆஃப் dimension of mass. Dimension of mass in the case of in the physical quantity universal gravitational constant. universal gravitational constant ஒரு குவாண்டிட்டி இருக்கு. அந்த universal gravitational constantல dimension of mass என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்கேன். இதுக்கு ஆப்ஷன் கொடுக்குற பாருங்க, -1 -2 1 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி நம்ம என்ன ஆன்சர் வரும், யார் கரெக்டா சொல்ல போறீங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இங்க வந்து நம்ம ரிலேஷன் கொண்டு வரணும். எந்த ரிலேஷன் கொண்டு வரணும், ஜி இருக்கிற மாதிரி ரிலேஷன் கொண்டு வரணும். அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன், ஃபோர்ஸ் பிட்வீன் மாசஸ் ஈக்குவல் டு ஜி இன்டு m1 இன்டு m2 டிவைட் பை r ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ ஜி தானே வேணும், ஜியோட ஜிக்கு தேவையான ஃபார்முலா டைமென்ஷன் ஃபார்முலா வேணும். அப்போ ஜி ரைட் சைடில் வச்சுட்டு மற்றதெல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. அப்போ fr ஸ்கொயர் டிவைட் பை m1 இன்டு m2 வந்திருக்கு. m1 இன்டு m2 வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நாம என்ன பண்ணலாம்னா இதுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போறோம். இதுக்கு இந்த எல்லாத்துக்குமே டைமென்ஷன் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, ஜியோட டைமென்ஷன் ஃபார்முலா கிடைக்கும். எஃப்க்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்ன சொல்லுங்க, mlt பவர் -2. ஆருக்கு டைமென்ஷன் ஃபார்முலா என்னது, l பவர் 2. இந்த m1க்கு என்ன வரும், m1 வரும். m2க்கு என்ன வரும் சொல்லுங்க, m ன்னு வருது. ஸோ இப்போ நம்மளால முடிஞ்சதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. இந்த m கேன்சல் ஆயிருச்சுங்களா? ஸோ அப்போ என்ன வருது பார்த்தீங்கன்னா, இந்த m மேலே போச்சுன்னா m பவர் -1, l இன்டு l பவர் 2, l பவர் 3, t பவர் -2. அப்படின்னா இந்த கேஸ் ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன் டைமென்ஷன் ஆஃப் மாஸ் இஸ் -1, டைமென்ஷன் ஆஃப் லெங்த் இஸ் 3, டைமென்ஷன் ஆஃப் டைம் இஸ் -2 அப்படின்னு சொல்றோம். டைமென்ஷன் ஆஃப் மாஸ் வந்து -1, டைமென்ஷன் ஆஃப் லெங்த் வந்து 3, டைமென்ஷன் ஆஃப் டைம் வந்து -2. ஒரு சில டைம்ல எக்ஸாம்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபைண்ட் டைமென்ஷன் ஆஃப் ஏ பிசிக்கல் குவான்டிட்டி சொல்லிட்டு டைமென்ஷன் ஃபார்முலாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்க டைமென்ஷன் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சு டைமென்ஷன் ஃபார்முலா தான் எழுதிட்டு வரணும். ஃபைண்ட் டைமென்ஷன் ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்னா என்னடா டைமென்ஷன் கேட்டிருக்காங்களேன்னு கிடையாது, டைமென்ஷன் ஃபார்முலா கேட்டிருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ டைமென்ஷன் ஃபார்முலா எழுதிடணும். ஸோ செல்ஃப் அட்ஜஸ்டிங் பவர் இருக்கணும். சும்மா கொஸ்டின்ல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஆப்ஷனை பார்த்து இந்த மாதிரி ஆன்சர்ஸ் வரும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லணுங்க. ஜெனரலா பிசிக்கல் குவான்டிட்டின்னு இருக்கு, பிசிக்கல் குவான்டிட்டியில வந்து நல்லா கவனிங்க, என்னென்ன பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கலாம்னா வேரியபிள் பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கலாம், கான்ஸ்டன்ட் பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கலாம். வேரியபிள் பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கலாம், கான்ஸ்டன்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸும் இருக்கலாம். அதே மாதிரி பிசிக்கல் குவான்டிட்டி எடுக்கும்போது யூனிட் இருக்கிற மாதிரி பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கலாம். பிசிக்கல் குவான்டிட்டி எடுக்கும்போது எப்படி இருக்கலாம் சொல்லுங்க, யூனிட் இருக்கிற மாதிரி இருக்கலாம், யூனிட் இல்லாத மாதிரி இருக்கலாம். யூனிட் இல்லாத பிசிக்கல் குவான்டிட்டியும் இருக்கும், யூனிட் இருக்கிறது இருக்கும்.
யூனிட் இருக்கிற பிசிக்கல் குவான்டிட்டி, யூனிட் லெஸ் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு இருக்கலாம். யூனிட் லெஸ் பிசிக்கல் குவான்டிட்டியே இருக்கலாம். அதே மாதிரி நமக்கு எப்படி இருக்கலாம்னா, பிசிக்கல் குவான்டிட்டி எடுக்கும்போது டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கிற மாதிரி இருக்கலாம், டைமென்ஷன் ஃபார்முலா இல்லாத மாதிரியா இருக்கலாம். பிசிக்கல் குவான்டிட்டி எப்படி இருக்கும்னா, டைமென்ஷனல் ஃபார்முலா, அதாவது டைமென்ஷனலா இருக்கலாம், டைமென்ஷனலா இருக்கலாம், இல்லைன்னா டைமென்ஷன் லெஸ்ஸா இருக்கலாம். டைமென்ஷன் லெஸ் ஸ்பெல்லிங் பத்தி பார்க்காதீங்க, டைமென்ஷன் லெஸ் அப்படின்னு இருக்கலாம். இந்த மாதிரி பிசிக்கல் குவான்டிட்டி எல்லாம் நிறைய இருக்கலாம். வேரியபிள் இருக்கலாம், கான்ஸ்டன்ட் இருக்கலாம், டைமென்ஷனலா இருக்கலாம், டைமென்ஷன் லெஸ்ஸா இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ வேரியபிள் பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே டக்குன்னு சொல்லுவோமா? வேரியபிள் பிசிக்கல் குவான்டிட்டி என்னது? ஃபோர்ஸ், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், மொமெண்டம், ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி, இந்த மாதிரிலாம் நிறைய. ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி கான்ஸ்டன்ட் கிடையாது, ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் கான்ஸ்டன்ட், டிஃபரெண்ட் சப்ஸ்டன்ஸுக்கு வேரியபிள். சரி, அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி கான்ஸ்டன்ட் என்ற சப்ஸ்டன்ஸ் என்னென்ன சொல்லலாம்? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் தி கேசஸ். யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இது வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், இது யூனிவர்சல் என்னது? யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அந்த மாதிரி பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி நிறைய கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி யூனிட் இருக்கிற பிசிக்கல் குவான்டிட்டி, யூனிட் இருக்கிற பிசிக்கல் குவான்டிட்டி என்ன சொல்லுங்க? நம்ம நிறைய இருக்கு. என்னது? ஹீட் கெபாசிட்டி, ஹீட் எனர்ஜி, சரிங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், இந்த மாதிரி நிறைய வந்து யூனிட் இருக்கிற பிசிக்கல் குவான்டிட்டி. யூனிட் லெஸ் பிசிக்கல் குவான்டிட்டி, யூனிட் இல்லாத பிசிக்கல் குவான்டிட்டி, இது யூனிட் இருக்கிற பிசிக்கல் குவான்டிட்டி. யூனிட் லெஸ் பிசிக்கல் குவான்டிட்டி என்ன சொல்லுங்க? நமக்கு தெரியும், ரிலேட்டிவ் டென்சிட்டி, ரிலேட்டிவ் டென்சிட்டி, சரிங்களா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு யூனிட் லெஸ் பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கு. அதே மாதிரி டைமென்ஷனல் பிசிக்கல் குவான்டிட்டி, டைமென்ஷனல் பிசிக்கல் குவான்டிட்டினா டைமென்ஷன் ஃபார்ம்ல இருக்கிற பிசிக்கல் குவான்டிட்டினா டைமென்ஷனல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். டைமென்ஷனல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எதை சொல்லலாம்? ஒர்க் டன், பவர், கரெக்டுங்களா? ஒர்க் டன் சொல்லலாம், பவர்னு சொல்லலாம், சரிங்களா? கைனடிக் எனர்ஜி, ஒர்க் டன், கைனடிக் எனர்ஜி எல்லாமே சேம் டைமென்ஷன் வந்துருது, அப்படி தானே பாரு? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பிசிக்கல் குவான்டிட்டி, வேவ் லெங்க்னு வந்துருது, அது வந்து ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு வந்துருது. ஓகேங்களா? டைமென்ஷன்லெஸ் பிசிக்கல் குவான்டிட்டி, டைமென்ஷன்லெஸ் பிசிக்கல் குவான்டிட்டி என்ன பாத்தீங்கன்னா, டைமென்ஷன்லெஸ் பிசிக்கல் குவான்டிட்டிக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம்? இந்த தீட்டா ஆங்கிள் இருக்கு இல்லையா? தீட்டான்றது ஆங்கிள். ஆங்கிளுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தேன்? ஆர்க் லெங்த் பை ரேடியஸ் தானே சொன்னோம். ஆர்க் லெங்த்துக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எல், ரேடியஸ்க்கும் டைமென்ஷன் ஃபார்முலா எல், எல் கேன்சல் ஆயிட்டு ஆங்கிள் இஸ் தி டைமென்ஷனல்லெஸ் பிசிக்கல் குவான்டிட்டி. ஆங்கிள் வந்து டைமென்ஷன்லெஸ் பிசிக்கல் குவான்டிட்டி. இது பிளேன் ஆங்கிள். அதே மாதிரி சாலிட் ஆங்கிளும் எடுத்துக்கலாம். சாலிட் ஆங்கிளுக்கு என்ன சொல்லியிருந்தோம்? சாலிட் ஆங்கிள் வந்து ஒமேகான்னு சொல்லிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லியிருந்தோம். ஏரியாக்கு டைமென்ஷன் ஃபார்முலா எல் ஸ்கொயர், ஆர் ஸ்கொயருக்கு எல் ஸ்கொயர் வந்து எல் ஸ்கொயர் கேன்சல் ஆயிட்டு சாலிட் ஆங்கிளுக்கு நோ டைமென்ஷனல் ஃபார்முலா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ட்ரூவா ஃபால்ஸா நீங்க சொல்லணும். சரிங்களாப்பா? ட்ரூவா ஃபால்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கேன். ஃபாஸ்டா கேட்கறேன், நீங்க ஆன்சர் டக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சரிப்பா. there may be a physical quantity, there may be a physical quantity, variable physical quantity with dimensional formula. அதாவது நல்லா கவனிங்க, there may physical quantity exist, variable அதாவது magnitude variable, ஆனா வந்து வேரியபிள் டைமென்ஷனல் குவான்டிட்டி, டைமென்ஷனல் இருக்கு, டைமென்ஷனல் வேரியபிள் அப்படின்னு சொல்றேன். டைமென்ஷனல் வேரியபிள், டைமென்ஷனல் வேரியபிள் என்னது? ஃபோர்ஸ், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மென்ட், இது எல்லாமே எடுத்துக்கலாம். இதுதான் டைமென்ஷனல் வேரியபிள். அதே மாதிரி there may be a physical quantity whose value is variable but dimension formula not there, dimensionless variable, இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். dimensionless variable, டைமென்ஷன்லெஸ் வேரியபிள் இப்படி இருக்கலாம். இதுதான் என்ன சொல்லுங்க? இந்த ஆங்கிளுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது. ஆங்கிள் 30 டிகிரி 40 டிகிரி எடுக்கலாம். ஸோ இது டைமென்ஷன்லெஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிள் சொல்லலாம், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்லலாம், அடுத்து ரிலேட்டிவ் டென்சிட்டி சொல்லலாம். இதெல்லாமே டைமென்ஷன்லெஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட், டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கும், ஆனா வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட். தேர் மே பி பிசிக்கல் குவான்டிட்டி having dimension formula and magnitude constant, அதான் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். அப்படி இருக்கிறது என்ன சொல்லுங்க? யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், ரிட்பர்க் கான்ஸ்டன்ட், வேவ் நம்பர், சரிங்களா? இது மாதிரி எல்லாம் இதுக்கெல்லாம் டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் என்ற. அதே மாதிரி டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட், கூலும்ஸ் லான்னு என்னப்பா சொல்றீங்க? கூலும்ஸ் லால போய் என்ன டைமென்ஷன்? கூலும்ஸ் லான்றது லா, அது பிசிக்கல் குவான்டிட்டி கிடையாது. அடுத்து டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா பிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா இருக்க கூடாது, ஆனா கான்ஸ்டன்டா இருக்கணும். அந்த மாதிரி பிசிக்கல் குவான்டிட்டி இருக்குன்னு சொல்றேன். டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது.
refractive index வேல்யூ ஒரு சப்ஸ்டன்ஸ் மாறும். அதனால டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் வந்து பை. அதே மாதிரி வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் ஈக்குவலன்ட் ஆஃப் ஹீட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது நான் சொல்லலை. அதாவது கெலோரியன் ஜூலங் ரிலேட் பண்றதுக்கு ஒரு மெக்கானிக்கல் ஈக்குவலன்ட் ஆஃப் ஹீட் இருக்கும். அது கிடையாது. மியூ வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, வேரியபிள். டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் மியூ வந்து வேரியபிள். வாட்டருக்கு 1.33, கிளாஸுக்கு 1.5, அந்த மாதிரி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து வேரியபிள். டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது, ஆனால் அது வேரியபிள். நான் சொன்னது இது டைமென்ஷனல்லெஸ் கான்ஸ்டன்ட். டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட்னா அந்த பிசிக்கல் குவான்டிட்டிக்கு டைமென்ஷன் ஃபார்முலா இருக்கக்கூடாது, ஆனா கான்ஸ்டன்டா இருக்கணும். புரிஞ்சுங்களா? டைமென்ஷனல் வேரியபிள் இருக்கு, டைமென்ஷன்லெஸ் வேரியபிள் இருக்கு, டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் இருக்கு, டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட் இருக்கு. சரி, அடுத்து நான் சொல்றேன் ஒரு ஸ்டேட்மெண்ட். இது ட்ரூ ஆ ஃபால்ஸா பாருங்க. தேர் மே பி ஏ பிசிக்கல் குவான்டிட்டி, there may be a physical quantity which has unit but has no dimensional formula. As unit but has no dimensional formula, சொல்லுங்க பார்க்கலாம். இது ட்ரூ. ஆங்கிள் தீட்டா அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? இது ட்ரூன்னு வருது.